பேரன்புக்கும் மரியாதைக்குரிய இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் இந்த தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கொள்ளைக்கார திமுக ஆட்சியை கண்டித்து மின்கட்டண உயர்வையும் நியாய விலை கடையிலே பாமாயில் பருப்பு கிடைக்காததை கண்டித்தோம். டெல்டா விவசாயிகளுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து தர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர மறுப்பதற்கு கண்டித்தோம். இங்கே மாபெரும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கோவை மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அன்பு தம்பையாரத்தினர் சிங்கை சந்துரு அவர்களே, வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் சண்முக வடிவேல் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவில்லை என்றாலும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக தன்னையே அர்ப்பணித்து இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் ஜெகன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அன்பு நண்பர் சிம்மாசனம் திரைப்படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, தொழிற்சங்க பேரவையுடைய நிர்வாகி நீனா வேலுசாமி அவர்களே, காந்திபுரம் பகுதி கழகத்துடைய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, 83வது நன்றியுடைய வழங்கியிருக்கின்ற 83வது வார்டு கழகத்துடைய செயலாளர் அம்மு என்கின்ற சதீஷ்குமார் அவர்களே, மற்றும் இங்க வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகி அவர்களே, சார்பணி நிர்வாகிகளே, திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிர் அணி சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு இந்த திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இருக்குது என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். மற்றவர்களும் அவருடைய ஆட்சியில யாரும் குறைக்க சொல்லாம கேட்காம கூட்டணியிலும் இருக்கிறாங்க, எதிர்ப்பு இருக்கிறாங்க, ஆனா யாரும் குரல் கொடுப்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கு மக்கள் பிரச்சனை என்று சொன்னால் முதல் குறுக்குடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஒருவராக இதே இடத்துல இதே மின்சார கட்டண உயர்வை கண்டித்து கேப்டன் அவர்கள் 2009 இங்கே கண்டை கட்டி கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இந்த தெருவேக முழுகிருந்துச்சு மக்கள் வெள்ளத்தில். அப்படிப்பட்ட கூட்டம். ஏனென்று சொன்னால் தலைவரை நேசிக்கின்ற தொண்டன் இன்னைக்கு தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறார். இது உண்மை, வரவேற்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி கூட பெண்கள் அதிகமாக வந்திருக்கீங்க, ஆண்கள் வந்திருக்கீங்க. அதுவும் இந்த திமுக அரசை எதிர்ப்பதற்கு எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. இதுவே போதும் அவங்களுக்கு சவுக்கடிக்கு. ஏன்னா திமுக ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் 3 முறை கரண்ட் பில்லை ஏற்றிட்டாப்புல. இது உண்மையிலே கொடுமையான விஷயம். அப்பாவி ஏழை மக்கள்லாம் பாதிக்கிறாங்க. பணக்காரன் இதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா எப்படியாவது அவன் சம்பாதிப்பான், கொள்ளடிப்பான், அவன் பில்லை கட்டிக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கிற தாய்மார்களும் ஏழைகளும் மிகவும் சிரமப்படுவாங்க. சரி, நான் கேட்குறேன், நீ தேர்தல் அறிக்கைகளை சொல்லியிருக்கிற நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கட்டணம் செலுத்தப்படும், கரண்ட் பில் எடுப்பேன்னு சொன்னேன். ஆகிப்போச்சு, 3 வருஷம் ஆகிப்போச்சு. இது வரைக்கும் மாதம் கணக்கெடு நீ எடுத்தியா? முதல்ல அதை எடுத்தாவே இன்றைக்கி பாதிக்கு பாதி கண்டிப்பாக விலை குறைஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு கூட ஒரு தலைவர் சொன்னார் பாருங்கள், 200 யூனிட்டுக்கு எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போட்டால் 900, 2 மாதம் ஒன்று எடுத்தால் 900 ரூபாய் தாசியாகும். அதே மாதிரி 300 யூனிட்டுக்கு 1500 ரூபாய் தான் தாசி அதிகமாகுது. இப்படி 500, 600, 700, 900 வரையிலும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. இதில் வந்து மின்சாரத்தில் கொள்ளடிக்கிற வேலையை இந்த திமுக அரசு செஞ்சு கொண்டு, இது உண்மையே தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஈபியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் புட்டு வைக்கிறாங்க. ஏன் சென்ற அண்ணா திமுக ஆட்சி 10 வருஷமாக இருந்தது. அந்த 10 வருஷமாக இந்த மின்சார கட்டணம் உயர்ந்ததா? ஒரே ஒரு உயர்ந்த போது நீங்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கினீங்க. உன் குடும்பமே உன் வீட்டு வாசலில் ஒரு பதாகை ஏந்துக்கின்னு மின்கட்டண உயர்வை வாபஸ் வாங்குன்னு சொன்னீங்களே.
இன்றைக்கி நீ ஆட்சிக்கு வந்து 3 முறை ஏற்றிருக்கிறீங்களே, இதை விட கொடுமை தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், தமிழக முதல்வர்களே, தயவுசெய்து இந்த மின்சார கட்டண உயர்வை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இதைவிட ஒரு முற்றுகை போராட்டம் எங்கள் அந்நியார் தலைமையில் விரைவில் நாங்கள் நடத்துவோம். ஏன்னா நாங்கள் போராட்ட காலத்துக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது, ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் பயப்படுறது கிடையாது. இப்போ கூட எங்கள் தொண்டர்கள் ரெடினா ரெடி தான், எல்லாம் ஜெயிலுக்கு போகலாம்னா ஜெயிலுக்கு போகலாம் தான். உங்களை மாரி கொள்ளை அடித்து போகிற ஜெயிலுக்காரர்கள் நாங்கள் கிடையாது. இந்த மக்களுக்கு உழைப்பதற்காக நாங்கள் ஜெயிலுக்கு போகிற தயாராக இருக்கிற கூட்டம். அதனால் இந்த மின்சார கட்டணத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும்.